لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் வேண்டுமென்றே உண்பது குடிப்பது. யாருமேனும் ரம்லானுடைய நோன்பு வைத்துவிட்டு வேணும்னே ஏதாவது சாப்பிட்டாலோ அல்லது எதையாவது அறிந்து விட்டாலோ குடித்து விட்டாலோ அவங்களுடைய நோன்பு என்ன முறிந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்து 187வது வசனத்தில் சொல்கிறான், வகுலு வஷரபு ஹத்தா யத்தபைன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரத்தில் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள். அப்புறம் இந்த நேரம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்பதை அல்லாஹ் தடை செய்கிறான். அதனால தான் சொல்கிறோம், அதிகாலை ஃபஜ்ருடைய சாதிக் உண்மையான விடியலுடைய நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, யாருமே வேண்டுமென்று உண்டாலோ வேண்டுமென்று எதையாவது குடித்தாலோ அவங்களுடைய நோன்பு முறிந்துவிடும். அடுத்து 2வது நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களில் 2வது என்னென்னு சொன்னால், உடலுறவு கொள்ளுதல். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டான்னு சொன்னால் அவனுடைய நோன்பு என்ன முறிந்துடும். நம்ம பார்க்குறோம் ஹதீஸுகளில், புகாரில் வருது, ஒரு நபர் என்ன செய்கிறார், ரம்லானுடைய மாதத்தில் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டுறார். ரசூல்லா கிட்ட வரார், என்ன பரிகாரம்னு சொல்லி. அவனுடைய நோன்பு முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி நோன்பு முறிந்து விட்டது. அதுக்கு என்ன பரிகாரம்ன்று கேட்கும் போது, அந்த ஒரு நோன்பையும் வைக்கணும், அதற்கு பரிகாரமாக இந்த மாதிரி ஒரு குற்றத்தை ஒருத்தர் செய்துட்டாருன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, என்ன செய்யணும். அவர்கள் அந்த சஹாபியை பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் 2 மாதங்கள் நோன்பு நோருங்க என்று சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்கிறார், இது என்னால் முடியாது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்களால் ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உங்களால் இயலுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இதுவும் எனக்கு சாத்தியம் இல்லைன்றார். அடுத்து 3வது ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் 60 ஏழைகளுக்கு உணவளித்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் அவர் என்ன சொல்கிறார், நானே மதீனாவில் பரம ஏழை, நான் போய் எந்த ஏழைக்கு போய் உணவு கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த ரசூல்லா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, வந்த தர்மத்தை அந்த சஹாபிக்கு கொடுத்ததை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஆக இவ்வாறு ஒரு மனிதன் நோன்பு வைத்து விட்டு உடலுறவு கொண்டான் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டான்னா நோன்பு முறிந்துடும். அடுத்து நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் 3வது என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் வேண்டுமென்றே இந்திரியத்தை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் அதனால என்ன நோன்பு முறிந்துவிடும். அவன் என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லை, ஆனால் அந்த விடுபட்ட அந்த ஒரு நோன்பை கட்டாயமாக அவன் நோற்றுவிட வேண்டும். அடுத்து 4வதாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை 4வது என்ன காரியம்னு சொன்னால், வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல். ஒரு மனிதன் தன்னுடைய கையை விட்டு வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதனால என்ன நோன்பு முறிஞ்சிடும். அபுதாவுதில் வரக்கூடிய சையான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்கிறாங்க, மன் தர்அவு கையுன் வஹுவ ஸாயிமுன் ஃபலைஸ அலைஹி கதாஉன் வ இன் இஸ்தகா ஃபல்யக்தி. நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் நோன்பு வைத்த நிலையில் தற்செயலாக வாந்தி எடுத்துக்கிறாரோ அவர் மீது என்ன நோன்பு கலா இல்லை, அவர் நோன்பு முறியாது, அப்படியே அந்த நோன்பு அவர் கண்டினியூ செய்யலாம். ஆனால் யாரையுமே வேணுமெனே வாந்தி எடுத்தார்னா அவர் என்ன செய்யணும், கட்டாயமாக நோன்பை அந்த நோன்பு முறிந்துடும், மறுபடியும் அவர் அந்த நோன்பை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொன்னாங்க. அதனால் நோன்பு வைத்த நிலையில் ஒரு மனிதன் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அவனுடைய நோன்பு முறிந்துடும் அப்படின்றத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 5வதாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் 5வது என்னென்னு சொன்னால், நோன்பு வைத்த நிலையில் பெண்களுக்கு குறிப்பாக மாதவிடாய் அல்லது பிரசவத்தீட்டுடைய அந்த ரத்தம் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்பவுமே என்ன நோன்பு முறிந்துவிடும் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் 6வது என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு மனிதன் நோன்பு வைத்த நிலையில் நான் நோன்பை முறிச்சிக்கிறேன் என்று அவன் உள்ளத்தில் உறுதியாக நியத்தை வச்சுட்டான்னு சொன்னான், உறுதியான எண்ணம் கொண்டுட்டான்னு சொன்னால் அதனால என்ன நோன்பு முறிந்துவிடும். ஆக இந்த 6 காரியங்கள் மூலமாக நோன்பு முறிந்துடும் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.